ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு 2026 இப்போ ரீசெண்டா பிப்ரவரியில ரிலீஸ் ஆன காதல் கதை சொல்லவா படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த மூவியை சனில் கலாத்தில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல கேஸ்டா ஜெயராம், நக்குல், ஆத்மியா ராஜன், ரித்திகா சென் அண்ட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸா விஜய் சேதுபதியும் நடிச்சிருக்காங்க. இது ஒரு எமோஷனல் ரொமான்டிக் டிராமா மூவி. படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு ஃபீல் குட் அட்மாஸ்பியர் காட்டினாலும் உள்ள நிறைய காதல் வழிகள் இருக்கு. படத்துல ஜெயராம் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கோர் தீம் என்னன்னா, வயசு வித்தியாசம் பார்க்காம மனசுல இருக்கிற காதலையும் அது கொடுக்கற வழியையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேர் தங்களோட காதல் கதைகளை ஷேர் பண்ண ஒரு முன்னணி நடிகரோட ஹெல்ப் நாடுவாங்க. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம விஜய் சேதுபதியோட என்ட்ரி. இவர் இதுல ஒரு நரேட்டர் அல்லது ஒரு கைட் மாதிரியான ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. இவர் பல காதல் கதைகளை கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ற மாதிரியோ இல்லைன்னா அந்த கதைகளை தொகுத்து வழங்குற ஒரு ஆள் மாதிரியோ அவரோட கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்ல லவ்னா என்ன அப்படிங்கிற பிலாசபிக்கல் டச் படத்துல ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம நக்குல் அண்ட் ரித்திகா சென், இவங்க ரெண்டு பேரும் இந்த மூவில யங் லவ்வர்ஸா நடிச்சிருக்காங்க. இவங்க லவ்ல இருக்கக்கூடிய மாடர்ன் டே ப்ராப்ளம்ஸை பத்தி தான் இந்த படம் பேசுது. காதல் தோல்வி, காதல் பிரிவு, காதல வரக்கூடிய தடைகள், இதையெல்லாம் தாண்டி எப்படி ஒரு காதல் ஜெயிக்குதுன்னு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா சொல்லியிருக்காங்க. சில ஆட்கள் தங்களோட கதைகளை போன் மூலமா சொல்ற மாதிரியான சில சீன்ஸ் இருக்கும். அதுல வரக்கூடிய பெயின்ஃபுல் மெமரிஸ் எல்லாம் என்ன ரொம்பவே கனெக்ட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதி அவரோட யூனிக் வாய்ஸ் ஓவர் மூலமா காதலுக்கு வயசு கிடையாது, அது ஒரு உணர்வு அப்படின்னு சொல்ற மாதிரியும், எல்லாரோட காதல் கதைகளும் ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா இணையும் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு பாரமான மனசோடையும் ஒரு நல்ல ஃபீலோடையும் வெளியே வந்தேன். படத்துல நம்ம விஜேஎஸ் ஒரு ஸ்பெஷல் ரோல்ல வந்தாலும் அவரோட டயலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லி ஆகணும். செம்ம கிரேட்டான ஒரு ஆக்டிங்க கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த படம் ஹார்ட் பர்ன்ஸ் ஆஃப் லவ்வர்ஸ் பத்தி பேசுறதுனால எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருந்துச்சு. அப்புறம் நம்ம ஜெயச்சந்திரனோட மியூசிக் படத்துக்கு ஒரு நல்ல சாஃப்டான ஃபீலிங்கை கொடுக்குது. சில ஆட்கள் இந்த படம் கொஞ்சம் ஓல்ட் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்பவும் ஓல்ட் இஸ் கோல்டு. அப்புறம் ஹானஸ்டா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், ஸ்டோரி எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா தான் ஆகுறது. அது உங்களுக்கு மூவி பார்த்தால் புரியும். இந்த மூவிக்கு என்ன ரேட்டிங் 10க்கு 8 கொடுப்பேன். நம்ம விஜய் சேதுபதியோட காந்தி டாக்ஸ் மூவி இப்போ ரீசெண்டா 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த சின்ன ஒரு கேப்புக்குள்ளே இன்னும் ஒரு ஹிட் மூவியை கொடுத்துருக்காரு. இதை பாராட்டியே ஆகணும். ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.